ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியின் தலைப்பு, நீ எதை பிடித்து கொண்டாய்? சுகபோகத்தை பிடித்து கொண்டாயா, வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டாயா? நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆசீர்வாதத்தை நாம் பிடித்துக் கொள்கிறோம். சுகபோகம் என்பது தவறல்ல. வேதம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ என்னவாயிரு, சுகமாக இருந்தால் வேதமும் சொல்கிறது. 4 மாவடியில் போன தடவை பாஸ்டர்ஸ் மீட்டிங் போட்டாங்க. நானும் விஜயகுமார் பிரதரும் போனோம். நாங்கள் இங்கே மண்டல நகரில் ஏறினதுனால ஸ்டாண்டிங்லேயே தான் போனோம். அதுக்கடுத்து ஒரு பஸ்ஸு காலியாக வந்துச்சு. இங்கே ஸ்டாண்டிங்கில் அருப்புக்கோட்டையில் இறங்குவான்னு பார்த்தா ஒருத்தனை இறங்கலை. நேராக தூத்துக்குடி வரைக்கும் எல்லாம் ஸ்டாண்டிங்கில் தான் போனோம். இந்த தடவை நாங்கள் அதே மாதிரி போதகர் மீட்டிங் போனோம். சூப்பராக ஒரு ஏசி காரில் போனோம். ஹல்லேலூயா. சுகமாக வாழ்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள்லாம் எப்படி வாழணும்? சுகமாக. ஆனால் சில நேரங்களிலே சுகம் நமக்கு தேவை, சுகபோகம் கூட தேவை. ஆனால் பிடிக்க வேண்டியது வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடிக்காதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை. அதற்கு இன்றைக்கி 2-3 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோசேப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த யோசேப்பு எவ்வாறு வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டார் என்ற காரியத்தை குறித்து ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்கு தத்தம்னா தரிசனம் கொடுக்குறார், சொப்பனம் கொடுக்குறார். அதை தான் நான் என்ன செய்கிறேன், வாக்கு தத்தம் பல விதத்தில் வெளிப்படலாம். வாக்கு தத்தம் இந்த மாதிரி பிரசங்கத்தில் வெளிப்படலாம், பைபிள் படிக்கும்போது வெளிப்படலாம். நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல எழுதப்பட்ட வார்த்தை, ஒரு ஆட்டோவில் எழுதப்பட்ட வார்த்தை, யாரோ ஒருத்தர் யார்கிட்டையும் பேசியிருப்பார், அது ஒரு காரில் முன்னுக்கு போயிருப்பாங்க, அந்த காரில் எழுதப்பட்ட வார்த்தை. வாக்கு தத்தம் என்பது ஆண்டவர் வேத வசனத்தை எடுத்து அன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பேர் தான் வாக்கு தத்தம். வீட்டில் அரிசி இருந்தாலும் அன்றைக்கி இட்லிக்கு செய்கிறாங்க, அரிசி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ஊற வைக்கிறீங்களா, வீட்டில் மூடியாக அரிசி இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் சாப்பிட்றோமா, அதில் ஒருபடியே ஒரு சின்ன கொஞ்சோண்டு அரிசி எடுத்து நீங்கள் ஊற வச்சு குக்கரில் வைக்கிறீங்களே, அது மாதிரி தான் வாக்கு தத்தம் என்பது. வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் எழுதப்பட்டாலும் அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறது வாக்கு தத்தம். நம்ம அநேக நேரங்களிலே நமக்கு ஆசீர்வாதம் தான் தேவை தான், ஆனால் பிடிக்கிறது வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிறணும். நம்ம எதை பிடிச்சிக்கிறோம்னா, சில நேரத்தில் பொருளாதாரத்தை பிடித்துக் கொள்கிறோம், வேறு ஏதாச்சும் மனிதனை பிடித்துக் கொள்கிறோம், ஒரு அரசியல்வாதியை பிடிச்சிக்கிறோம், ஒரு பதவியில் உள்ள என் பிள்ளையை பிடிச்சிக்கிறோம். யாரை பிடிச்சிக்கிறோம்? நேற்று ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ண வந்தாங்க. என் பிள்ளை என்னையை பார்த்து சொல்லிடுச்சு, உங்கள் பெரியம்மா மாதிரி நீ இல்லை அப்படின்னு ஓன்னு அழுகிட்டு வந்து உட்காந்தாங்க. நான் சொன்னேன், பிள்ளைய எதுக்கு நீ பிடிச்ச? பிள்ளையை பிடிச்சிங்கன்னா என்ன செய்யுது, தெண்டையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்னு ஒரு கவிஞன் எழுதி வச்சேன். அது மாதிரி நீ பிடிக்க வேண்டியதை பிடிச்சிக்க. கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் வழி நடத்தக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை எப்படி பிடிக்கிறது, எப்படி அதனுடைய ஆபத்துகளை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் சீரியஸாக செய்தியை கொண்டு போக போகிறேன். ஆரம்பத்தில் மெதுவாக கொண்டு போகிறேன். இங்கே வாசிக்கிறோம், யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார்? ஒரு சொப்பனம் கொடுக்குறார். அதை அவனுடைய சகோதரருக்கு அவன் தெரிவித்தான். 6வது வசனம், அவர் அவனை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை பாருங்க, எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கிடச்சிருக்கு, அந்த சொப்பனத்தை சொல்கிறேன், அதை என்ன பார்த்தேன் சொல்லுங்க. அடுத்த 7வது வசனம், நான் அரிகளை அரித்து கொண்டிருந்தோம், ஏன் அரிகட்டு நிமிர்ந்துச்சு, அரிகட்டுனா சுற்றி வணங்கி நின்றது. யோசேப்பு பார்த்த வாக்கு தத்தம் என்னென்னா, வீட்டில் சீனியருக்கு தான் மதிப்பு. என்றைக்குமே ஜூனியர் என்ன செய்வாங்க என்றைக்குமே. நான் எங்கள் வீட்டில் ஜூனியராக பிறந்தவன், அதனால் எங்கள் வீட்டில் இருக்க சீனியர்ஸ்னால் எவ்வளோ டாமினேட் பண்ணுவாங்க. என் மனைவி சீனியராக பிறந்தாள், அவங்க தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவாங்க. என்றைக்குமே சீனியராக பிறந்தாலும் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனால் ஜூனியர் என்ன செய்யணும், கீழ்படிஞ்சு போகணும். ஆனால் இங்கே ஜூனியர் சீனியராக மாறிட்டார். இவர் என்ன சொல்கிறாரு, என் அரிக்கட்டு தான் நிமிர்ந்து இருக்குது, உங்கள் அரிக்கட்டுனா கீழே இருக்குது. அதுக்கடுத்து அப்பா அம்மாவையும் பார்த்து சொல்கிறாங்க, சூரியனும் சந்திரனும் என் கால் கீழே. அப்போ யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், உன் குடும்பத்தில் உன்னையத்தான் நான் மேன்மையான இடத்துல கொண்டு வந்து வைப்பேன். யோசேப்புக்கு கடைசி இளம் பிள்ளையாக இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? ஊரில் இருக்கிறவனா காரில் விழுன்னு சொன்னால் பரவாயில்ல, அண்ணன் காலில் விழுனா அண்ணனுக்கு கோவரமாக வராதா, நீங்களே அந்த ஸ்தானத்தில் இருந்தா. இவர் அறியாமல் அதை வெளிப்படுத்தி விட்டார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 24வது வசனம் போடுவோம். ஆதியாகமம் 37:24. இப்போ நடந்த சம்பவம் என்னவென்றால், ஆதியாகமம் 37:24 அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். யார் உயரமாக இருக்கான்னு நினச்சானோ அவன் வாக்கு தத்துவத்துக்கு ஆப்போசிட்டாக கீழே தரையில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே போயாச்சு, கிடைச்ச வாக்கு தத்துவம் உச்சி. ஆனால் பொழப்பு எங்கே போயிடுச்சு, இப்போ குழிக்குள்ளே போயிடுச்சு. அவர் கேட்டிருப்பாரு, எப்பா நம்ம மனுஷனாக இருந்தால் கூட பரவாயில்லையே, பெரிய ஆளாக ஆக்குவேன்னு சொன்னீர். ஒன்று நானும் அதை விசுவாசிச்சுட்டு என் அண்ணன்டனா போய் சொல்லிட்டேன்.
இப்போ நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் உயர்வாக இருக்கிறது, வாழ்க்கை பள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. இல்லை வேற எந்த அண்ணனும் உழுகலை. ஒரே பிசாசு என்ன செய்வான்னா, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளை கொண்டு வந்து வச்சுருவான். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னா நீ சில சமயத்தில் வாழான மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நீயும் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடனோ வாங்காதிருப்பாய், வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனால் ஊரில் எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சுருப்போம். உனக்கு வாதை உன் கூடாரத்தையானுங்காது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சில வியாதிகள் உட்காந்துக்கிட்டு இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, பிசாசானவன் உன் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக உன்னை கொண்டு போய் வைக்கிறதுக்கு முயற்சிப்பான். ஆனால் உனக்கு ஒரு கயிறு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கயிறு தான் வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நீ வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக்க, கவலைப்படாத. நீ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிற. நம்ம எதை பிடித்து கொண்டோம் என்றால், சில நேரத்தில் வாக்குத்தத்தத்தை பிடிக்காமல் மனிதர்களையும் மற்ற காரியங்களையும் பிடித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல யோசேப்பு வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை உயர்வாக வைப்பேன். ஆனால் அவர் வாழ்க்கையில் நடந்த சமம் பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்தாச்சு. அண்ணங்கன்னா மேலே இருக்காங்க, தம்பி கீழே இருக்காரு. ஆக்சுவலாக ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் அண்ணன்னா கீழே இருப்பான், நீ மேலே இருப்ப. ரிவர்ஸாக நடக்குது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 39:20. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம். 39:20. இப்போது யோசேப்பை கொண்டு போய் யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டிருக்கு சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலை, இப்போ சிறைச்சாலைங்கிறது ஒரு பள்ளம். இப்போ இந்த இடத்துலையும் யோசேப்பை நினச்சிருப்பான், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அடுத்து ஒரு உயர்வை கட்டளையிடுவார். போத்திபார் வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் உயர்வு வந்தோன்னே நினச்சிருப்பான், பரவாயில்ல இருக்கிற இடத்துல நம்மளை உயர்த்திட்டாருன்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த திருப்பி பள்ளத்துக்குள்ளே தான் தெரியிட்டான். சிறைச்சாலை அந்த காலத்துலலாம் பாதாளத்துக்குள்ளே தான் வச்சுருப்பாங்களாம். அவங்கள கைதிகள்லாம் போகக்கூடாது என்று. சில நேரத்தில் சூரிய வெளிச்சமே அவங்க மேலே படாதான். இப்போ யோசேப்பு நினச்சிருப்பார், என்ன நினச்சிருப்பார்? ஆண்டவர் நீ கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு என் வாழ்க்கையின் சம்மதமே இல்லையே, என்னை கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். நான் பேசாமல் பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் கூட நான் நல்லா வாழ்ந்திருப்பேன். யோசேப்பு போத்திபார் வீட்டில் பெரிய ஆளாக இருந்திருப்பேன். முதல் வாக்கு தத்துவத்தை நான் உறுதியாய் பிடித்ததனுடைய விளைவு இன்றைக்கி நான் சிறைச்சாலைங்கிற பள்ளத்தில் இருக்கேன். அப்போ இங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு ஒன்று தான் பிடிச்சிக்கிட்டான், வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டான். அவனுக்கு கொடுத்த தரிசனம், அவனுக்கு கொடுத்த சொப்பனம், இயேசுவை உறுதியாய் பிடித்து, தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டான். நடந்த சம்பவம் 41வது அதிகாரம் 41வது வசனம் வாசிப்போம். 41 வாசிப்போமா? பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். தேவனுடைய பிள்ளையை, வேலை வரும்போது வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைய. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையில் ஆண்டவர் தூக்கி உன்னை மேலே உட்கார வைப்பா. யோசிப்பு பள்ளம் பள்ளம் பள்ளம், அண்ணன் கூட இருந்தாலும் பள்ளம், வேலைக்கு போனாலும் பள்ளம், எங்கே பார்த்தாலும் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வந்து வச்சார். எகிப்தே அவனுடைய விரலில் தான் இருக்கு. அன்பின் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக்க. நீ எல்லாமே இருக்கும், நமக்கு கார் இருக்கும், பங்களா இருக்கும், வீடு இருக்கு, சோகம் இருக்கு. ஆனால் வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்ள, வார்த்தையை பிடித்துக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை ஒவ்வொரு நாள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நான் என்ன செய்யணுமோ அதுக்கு நீ ஜெபம் பண்ணு. பட்டனை ஒழுங்கா போட்டேன்னா எல்லா பட்டனும் என்னவா இருக்கும்? பட்டனை நீ விழித்திருந்து போட்டால் அடுத்த பட்டனை தூங்கிட்டே போடலாம், அன்கான்சியஸாக போடலாம். ஆனால் முதல் பட்டன் தப்பாக போட்டுறாதா. அன்னைக்கு உள்ள பிரச்சனையை பாரு நீ. ரெண்டாவது, இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நான் பார்க்க வரேன். இன்றைக்கி தான் சப்ஜெக்ட். இஸ்ரேல் ஜனங்கள் வாக்கு தத்தத்தை பிடிக்காதனால வந்த விளைவுகளை குறித்து பார்க்குறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 15லேருந்து 26 வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே சாபம் எப்படி வந்தது என்று பார்க்க போகிறோம். மத்தேயு 27 15லேருந்து 26 வரைக்கும். காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை, இப்போ இயேசு கிறிஸ்துவும் பராபாஸ் என்ற ஒரு கைதியும் 2 பேர் இருக்காங்க. இப்போ இயேசுவை மத போதகர்கள், அவனுக்கு ஒரு கூட்டம், இயேசுநாதருக்கு ஒரு கூட்டம் சேருது. இயேசுநாதர் தேவாலயத்தில் பரிசுத்தத்துக்காக சில வேலைகள் செய்கிறாரு. இவங்க வருமானம்லாம் போயிடுச்சு. ஒரு ஆட்டை அவங்க விற்றாங்கன்னா அநியாய விலைக்கு விற்பாங்க, புறாவை விற்றாங்கன்னா அநியாய விலைக்கு விற்பாங்க. இதெல்லாம் இயேசு சவுக்கை வச்சு அடிக்கிறாரு. அவங்க ஏன் முழுவதும் இயேசுநாதரை எப்படியாச்சும் அழிச்சிருந்து தான் பிளான். இதுக்கு யூத ஜனங்களை பலிகாடாக ஆக்கிட்டாரு. இப்போ யூத ஜனங்கள் செய்த மிஸ்டேக்கை குறித்து வாசிக்கிறோம். காவல் பண்ணப்பட்டவர்களை எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டு அவர்களை விடியாக்குவது பண்டிகை தேசாதிபதிக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணி, இங்கே பராபர்ஸ் என்ற ஒரு பேர் உள்ள ஒரு திருடனும் இருக்கான். போராமையினாலே அவனை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, பிலாத்துக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா மனைவின்னு சொல்லிட்டா அந்த நீதிமனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று போராமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்து
அவர்கள் கூடியிருக்கையில் எவனை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டிய, பராபசை விடுதலையாக்கவா, கிறிஸ்துங்கிற இயேசுவை விடுதலையாக்கவா என்று கேட்டார்கள். அவன் அவன் மனைவியும் சொல்கிறான், அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாத, நான் சொப்பனத்தில் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், அப்போ பிலாத்தினுடைய எண்ணம் முழுவதும் இயேசுநாதரை விடுதலையாக்க வேண்டும் என்று. ஆனால் யூத ஜனங்களுடைய எண்ணம் இயேசுநாதரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. பராபசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளும், இயேசுவை கொலை செய்ய வைக்கும் பிரதான ஆசிரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விடுறாங்க. எதுக்கு ஏவி விடுறாங்க? இயேசுவை கொலை செய்யணும், இயேசுவை கொலை செய்யணும் ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவரில் உங்களுக்கு நான் எவரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பராபஸ் என்று சொன்னார்கள். யூதர்கள் செய்த பெருந்தவறு. அவங்க சாபத்தை எப்படி வாங்கிட்டான்னு பார்க்க போகிறோம். அடுத்த வசனம் போடுங்க, 26 வரைக்கும். பிலாத்து அவர்களை நோக்கி, இயேசுவை நான் என்ன செய்வேன் என்று கேட்டான். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்த வசனம், ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான், சிலுவையில் அறைய வேண்டும் என்று இன்னும் கத்திக்கிட்டே இருக்கீங்களே என்று கேட்டான். கலகம் அதிகமாகிற ஒன்றும் பிளாத்து நினச்சிட்டான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் இந்த இரத்த பழி, தேவ பிள்ளையே, இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். எவ்வளோ பெரிய சாபத்தை யூத ஜனங்கள் வாங்கிட்டாங்கன்னு பாருங்களேன். அந்த சாபத்தின் விளைவுகளை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனாலும் அவங்க வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். வாக்குத்தத்தத்தை பெறாதனால என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எவனாச்சும் சாபத்தை காசு கொடுத்து விலை இலவசமாக வாங்குவானா, அந்த இரத்த பழியை என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்றார்கள். அடுத்த வசனம் போடுங்க. அப்போது அவன் பராபசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். இப்போ லூக்கா 23வது அதிகாரம் 27, 28, 29 பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக போகும் செய்தி, அதனால் கொஞ்சம் சரித்திர அறிவோடு அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 27, 28, 29. 23வது அதிகாரம் 27. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிறார். இப்போ ஒரு கூட்டம் அவர் மேலே சாபத்தை வைக்குது, ஒரு கூட்டம் அவருக்காக அழுது கொண்டு இருக்கு. இன்றைக்கி இயேசுநாதருக்காக அழுகிற ஒரு கூட்டம் இருக்குது, இயேசுநாதருக்காக சபிக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்து இருக்குது. அன்றைக்கி 100 கூட்டம் அழுதுட்டு போயிருந்தாங்க. அடுத்த வசனம் படுங்க. இயேசு, எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளை. இயேசுநாதருக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரிந்ததுனால எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அடுத்த வசனம், மலடிகள் பாக்கியம், பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் குழாத முளைகளும் பாக்கியம் சொல்லப்படும் நாட்கள் வரும். இப்பொழுது நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். இப்போ இயேசுநாதர் காலம் வரைக்கும் யூத மக்களா மொத்தம் 12 கோத்திரம், 10 கோத்திரம் அசீரியர்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க, மீதி 2 கோத்திரம் இருந்தது. அந்த 2 கோத்திரம் தான் இன்னைக்கு இஸ்ரேல் என பேர் இருந்தது. குறிச்சுங்க. 2வது இல்லாது இருந்தது, யூத கோத்திரமே இல்லை. எப்படி என்றால், இந்த அப்போஸ்தலர் காலத்தில் இருந்து 1948 வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருஷம் இஸ்ரேலுங்கிற தேசமே இல்லை, யூதர்களே கிடையாது. அடுத்து 1948 இஸ்ரேல் சுதந்திரமாகி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 3 காரியம் குறிச்சிங்களா? ஒன்று இருந்தது, இன்னொன்று இல்லாதிருந்தது, இன்னொன்று திருப்பி மீண்டும் இருந்தது, மீண்டும் உருவானது. 3 காரியம் ஆச்சு. சரி, ரைட். இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு ரோமர்கள் ஆட்சியில் இயேசுநாதர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு எரேமியா 16 அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிப்போம். எடுத்து வாசிப்போம். எரேமியா 16, 12, 13. எரேமியா 16 அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம். எரேமியா 16வது அதிகாரம் 12, 13 வாசிப்போம். போடுங்க. எரேமியா போடலையா? நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு துரத்தி விடுவேன், அவர்கள் தயவு செய்து. நீங்களும் இப்போ இயேசுநாதர் காலம் முடிஞ்சிருச்சு, அப்போஸ்தலர் காலங்கள் ஊழியம் செய்து முடிக்கிறாங்க. அப்போ ரோம ராஜா உள்ளே வருகிறான். எருசலேம் தேவாலயம் முழுவதும் எரிக்கப்படுகின்றது. ரோமர்கள், யூதர்கள் சிதறி போகிறார்கள். அவங்க செய்த ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? இயேசுவை எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டாங்க, அதுக்கெல்லாம் பிதாவோட விட்டுட்டாரு. இயேசுவே கொண்ட பிறகு நடந்த சம்பவம் எரேமியா 16, 12, 13. உங்கள் பிதாக்களை பார்க்கலாம் அதிக கேடானதைகளை செய்ததுனால இதோ ஒவ்வொருவரையும் சொல்ல கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இதயத்தின்படி நடக்கிறீர்கள். அடுத்த வசனம் போடுங்க.
ஆதலால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்துக்கு துரத்தி விடுவேன். தேவனை துரத்தி விடுகிறார். நல்ல கவனிங்க. இயேசுநாதருடைய மரணத்துக்கு பிறகு ரோமருடைய ஆட்சியின் காலத்தில் பலமுறை இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஈத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாபிலோன் ராஜா அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் போய் திரும்பி வந்தாங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்துக்கு துரத்தி விடுவேன். ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, அந்த யூத ஜனங்களை பார்த்து தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்களும் இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பது, அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வது இல்லை. இந்த இடத்துல நடந்த காரியம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, இந்த இடத்துல நடந்த காரியம் என்னவென்றால், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செதறப்பட்டு போகிறாங்க. அவருடைய ஒரு விதமான வேதனைகள் வருகிறது. இப்போ ஸ்ப்ரெட் ஆகிறாங்க. எங்கே ஸ்ப்ரெட் ஆகிறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனது யூரோப் கண்ட்ரிஸ்குள்ளே போகிறாங்க. அந்த 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 இனம் எப்படி போகிறது என்றால், அவங்க யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்துக்குள்ளும் அவங்க செதிடுறாங்க. அமெரிக்காவுக்கும் போகிறாங்க, எல்லா தேசத்துக்கும், இந்தியாவோட வராங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க செதறி போயிடறாங்க. ஆனால் ஆண்டவர் திருப்பி வாக்கு கொடுக்குறாரு. லேவியாம் 26வது அதிகாரம் 44வது வசனம் வாசிப்போம். லேவியாம் 26:44, எரேமியா 31:8 ரெண்டும் திருப்பி வாசிக்க போகிறோம். வாசிட்டு செய்திக்குள்ளே போக போகிறோம். லேவிராமம் 26வது அதிகாரம் 44வது வசனம். லேவிராம் 26:47. இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும், இப்போ செதறிப்பட்டு போகிறாங்க, அந்த சாபத்துக்காக செதறிப்பட்டு போகிறாங்க, சத்துருக்கள் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த சாபம் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் அவர்களை கைவிடவும் மாட்டேன், வெறுக்க மாட்டேன். முதல்ல நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிற அளவுக்கு தேசத்தை விட்டு துரத்துவேன்னு சொன்ன கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா, நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். தேவப்பிள்ளை, நீ வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதில் தான் நான் கொண்டு வர போகிறேன். நான் வாக்குத்தத்தத்தை நீ உறுதியாக பிடித்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் நீ கைவிடப்பட மாட்டேன். இப்போ வாசிக்கிறோம், நான் கைவிடப்பட மாட்டேன், நான் வெறுக்கப்பட மாட்டேன். எரேமியா 31:8 திருப்பி வாசிப்போம். எரேமியா 31:8, எரேமியா 31:8 வாசிப்போம். எரேமியா 31வது அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 31:8. இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். கூடலும் சப்பானின் கர்ப்பவதியின் பிள்ளை தாட்சிகளும் அவர்கள் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள். ஆண்டவரே அங்கு துரத்தரக்கூடிய சம்பவத்தை பார்க்குறோம். அதே ஆண்டவர் அவர்களை திருப்பி கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்கின்றார். இந்த சம்பவம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால், கிபி 70 தீத்து ராயல்னாலே எப்பொழுது தேவாலயம் அழிக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்து 1850 வருஷம், நல்லா கவனிங்க, 1850 வருஷம் இந்த ஜனங்கள் செதறி போகிறாங்க. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஒரு இனம் செதறி போகும் என்றால் அது திருப்பி உருவாகாது. இந்த அமலேக்கியர், கானானியர், எமோரியர், நீனிவே பட்டணம் இதெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. இன்னைக்கு தமிழர்கள் நம்ம இருக்கோம். ஒரு 100 வருஷம் தமிழர்களை வேற தேசத்துக்கு நம்ம அனுப்பிட்டா நம்ம மொழி அழிஞ்சிரும், நம்மளுடைய இனம் அழிஞ்சிரும், நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிரும், நம்ம உணவு வகைகள் அழிஞ்சிரும். கிட்டத்தட்ட 100 வருஷம் நம்மளை வெளியே அனுப்பிட்டா அழிஞ்சிரும் எல்லாமே. அப்படி தான் அமலேக்கியர், கானானியர், எமோரியர் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்தது எவ்வளோ நாள், இந்த துரத்தி விடப்பட்ட சம்பவம் நடந்தது அவங்களையும் சாபத்தை வரவழைச்சு கிபி 70 அதுக்கடுத்து 1948 வரைக்கும் இந்த கேப்பில் அவங்க வெளியே போயிருக்காங்க. இந்த நேரத்தில் 1917 பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட் வால்ஃபர் டிக்ளரேஷன் ஒன்று போடுறாரு. அது என்ன டிக்ளரேஷன் போடுறாருன்னா, யூத ஜனத்தில் செதறி இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள். நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தத்தை நீ பிடித்துக்கணும். அந்த நேரத்தில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் போட்ட வால்ஃபர் டிக்ளரேஷன், இந்த யூத ஜனங்கள் எல்லாம் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள். இப்போ எல்லாம் வெளியே தேசத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் வாக்குத்தத்தத்தை பிடிக்காமல் வசதியை பிடிச்சிக்கிறோம். சுற்றிலும் செதறி போயிட்டாங்க. செதறி ஆகி அந்த கண்ட்ரியில் அதுக்கு அடாப்டேஷன் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஈப்ரு பாஷையை அவங்க மறந்து போயிட்டாங்களா, அந்த அளவுக்கு அவங்க அடாப்டேஷன் ஆகிட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரேலை இங்கிலாந்து பிரதமர் மூலமாக அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. வால்ஃபர் டிக்ளரேஷன் 1917.
என்ன கொடுக்கிறார் என்றால், யூதர்களே, நீங்கள் பல தேசத்தில் சிதறி இருக்கிறீர்கள். இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த 2 வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடலாம் என்று சொன்ன உடனே அங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், ஒரே ஒரு சின்ன கூட்டம் தான் போனதே ஒழிய மற்றவங்க எல்லாம் எல்லா கண்ட்ரிலையும் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க ஏன் இஸ்ரேல் தேசத்துக்கு போகவில்லை என்றால், இஸ்ரேல் தேசம் பாலைவனமாக இருக்கிறது. நல்லா திருப்பி சொல்கிறேன், வாக்குத்தத்தத்தை பிடிச்சிங்க, வசதியை பிடிச்சிக்கிறாங்க. வசதி வேணும் உங்களுக்கு, எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வசதி வேணும். காரில் வாங்க, ட்ராவலரில் வாங்க, என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. பங்களா கட்டுங்க, நிலம் வாங்குங்க, லேண்டு வாங்குங்க, கோல்டு வாங்குங்க, டைமண்ட் எல்லாம் வாங்கினீங்கன்னா நான் அதுக்குன்னா நான் விரோதி கிடையாது உங்களுக்குண்ணா. நீங்கள் என்ன அப்படின்னா வாங்கினீங்கன்னா சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் செஞ்சு பண்ணுவேன். பட் நீ பிடித்து கொள்ளவது வாக்குத்தத்தம். ஒரு வாக்குத்தத்தம் உன்னை கடந்து வரும்போது அந்த வாக்குத்தத்தத்தை நீ வேஸ்ட் ஆக்கிட்டீங்கன்னா திருப்பி அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் வருவதற்குள்ள சில பாடுகளை நீ சகிக்க வேண்டியதாக இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி விட்டது தேவன் தான். ஆனால் அதே தேவன் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு. நான் அவங்களை கைவிட மாட்டேன், அவங்கள கூட்டிகிட்டு வருவேன்னது இஸ்ரேல் தேசத்தினுடைய அன்னைக்கு பிரதமராக இருந்தவர் ஒரு யூதர். இது இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதமராக இருந்த ஒரு யூதர். அந்த யூதர் ஒரு டிக்ளரேஷனை ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன ஃபார்ம் பண்ணுறாருன்னா, நீங்கள் உங்கள் சொந்த தேசமாகிய இஸ்ரேலுக்கு போய்விடுங்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன கூட்டம் தான் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போனது. போய் பார்த்தா அங்கு வெறும் மணலாக இருக்கிறது. ஆரம்பத்தில் அது மணலாக இருந்தது யார்? ஆபிரகாம் போகும்போது. அடுத்து யோசுவா போகும்போது அது பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமாக இருந்தது. ஆனால் இந்த வால்ஃபர் டிக்ளரேஷன் நேரத்தில் அந்த இடம் போய் பார்த்த உடனே, நியூஸ் வந்த உடனே பல தேசத்தில் இருந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம், வேணாம் இனிமேல் இஸ்ரேலுங்கிற தேசத்துக்கு நம்ம போக வேணாம், நம்ம இருக்கிற தேசம் நமக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்கிவிட்டார்கள். இதில் அதிகமாக தங்கினவர்கள் எங்கே என்றால் யூரோப்பில். எசேக்கியேல் 23வது அதிகாரம் 25-26 வாசிப்போம். எசேக்கியேல் 23வது அதிகாரம் 25-26. எசேக்கியேல் 23வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 23, 25, 26. ஒன்னில் மீதியாய் இருப்பவர்கள் அக்கினிக்கு இறையவார்கள். வாசிப்போமா? எசேக்கியேல் 23வது அதிகாரம் 25வது. உனக்கு விரோதமாக என் எரிச்சலை வழங்க பண்ணுவேன், அவர்கள் உன்னை முக்கிரமாய் நடப்பித்து உன்னில் மீதியாக இருக்கிறவர்கள் பட்டைத்தாளை வெட்டுண்டு போவார்கள், உன் குமாரையும் குமாரத்தையும் பிடித்துக்கொள். உன்னில் மீதியாக இருப்பவர்கள் அக்கினிக்கு இறைவார்கள். நல்ல கவனிங்க, ஒரு வால்ஃபர் டிக்ளரேஷன்கிற ஒரு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் சொகுசை அனுபவித்ததுனால, ஒரு இன்பத்தை போன தேசத்தில் அனுபவித்ததுனால அந்த டிக்ளரேஷனை அவங்க விட்டு விட்டாங்க. இப்போ நடந்த காரியம் என்னவென்றால், அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால இப்போ 2வது ஒரு ஆபத்து அவர்கள் கடந்து வருகிறது. ஒன்னில் மீதியாக இருப்பவர்கள் அக்கினிக்கு இறையாவார்கள். இப்போ யூதர்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க, வாக்குத்தத்தத்தை எல்லாம் விட்டுட்டாங்க, மெய் தேவனை மறந்துட்டாங்க. தான் போன ஊரில் உள்ள அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அவங்க மிதந்து கொண்டு இருக்கும்போது அப்பொழுது ஹிட்லர் என்ற ஒரு மனிதன் எழும்புகின்றான். அந்த ஹிட்லருங்கிற மனுஷன் எழும்பின பிறகு அவருடைய கோபம் யூதர்களை நோக்கி வருகின்றது. அந்த ஹிட்லருடைய பார்வை யாரை நோக்கி வருகிறது என்றால் யூதர்களை நோக்கி வருகின்றது. அவனை யூதர்களை கண்டாலே அவனுக்கு ஆத்திரம் வருகிறது. 1ஆம் உலகப் போரில் அந்த ஜெர்மன், ஜப்பான், அந்த ஒட்டமான் எம்பையர் இவங்கெல்லாம் மத்திய நாடுகளாகவும், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாம் நேசன் நாடுகளாகவும் இருந்து போட்ட யுத்தத்திலே அந்த ஹிட்லர் தோற்று விட்டான், ஜெர்மன் தோற்று விட்டான். அவனுக்குள்ள பிசாசு உருவாக்கப்பட்ட காகிதம் என்னவென்றால், நீ 1ஆம் உலகப் போரில் தோற்று, ஏற்கனவே அவனுக்கு கசப்பு இருந்தது யூதர்கள் மேலே, இப்போ ரொம்ப கசப்பாயிருச்சு. அவன் ஜெர்மனில் இருக்கக்கூடிய யூதர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு வெறி அவனுக்குள்ளே உருவாச்சு. அதனால் அவன் செய்த காரியம் என்னவென்றால், 3 இராணுவ தளபதிகளை உருவாக்குகிறான். 3 இராணுவ தளபதிகள். அந்த 3 இராணுவ தளபதிகளுக்கும் இந்த வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிறது இருதயம் கிடையாது, எக்கு இருதயம். அவங்க உடம்பெல்லாம் இரும்பினாலே, போல்ட்னால் செய்யப்பட்ட சரீரம். இப்படிப்பட்ட 3 இராணுவ தளபதிகளை உருவாக்கி அந்த ஹிட்லர் சொன்ன காரியம் என்னவென்றால், இப்போ நம்மளுடைய கவனம் முதல் உலகப் போருக்கு முன்பாக ஹிட்லர் ஒரு போர் வீரனாக தான் இருந்தான். 2வது உலகப் போரில் அவன் ஒரு இராணுவ பிரசிடெண்டாக மாறிவிட்டான். அதுக்கு ஒரே காரணம், அவன் யூதர்களுக்கு விரோதமாக கசப்பு வைத்திருந்த நிமித்தமாக. இப்போ அந்த 3 இராணுவ தளபதிகளையும் பார்த்து சொல்கிறான், இப்பொழுது நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும்.
இந்த 3 இராணுவ தளபதிகளுக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்குறான். என்ன பொறுப்பு என்றால், இந்த மாதிரி 11 யூரோப்பு தேசம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, இங்கே இருக்க யூதர்களை எல்லாம் நீ கலெக்ட் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். அதன்படி அவனை கலெக்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்போ யூதர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் ஹிட்லர் ஜெர்மனில் வந்து விட்டார்கள். இப்பொழுது ஹிட்லர் அந்த 3 இராணுவ தளபதிகளையும் பார்த்து சொல்கிறான், இப்போ நம்மளுடைய ஒரே நோக்கம் இந்த யூத இனத்தை அழிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் சொன்னோன்னா, ஒரு கால்வாயை வெட்டுறாங்க. அந்த கால்வாயை வெட்டி கொஞ்சம் மனது இலகுனவர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளும்படி கேட்கிறேன். 5000 பேரை நிற்க வைக்கிறாங்க. அந்த 5000 பேரை நிற்க வைத்த பிறகு இந்த ஹிட்லர் செய்த காரியம் என்னவென்றால், இந்த சரித்திரம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 3 இராணுவ தளபதிகள் பார்த்து சொல்ல, அந்த 5000 பேரையும் 5 நிமிடத்திற்குள்ளே அவர்களை கொண்டு விட வேண்டும் என்று சொல்கிறான். அந்த 5000 பேரும் அந்த குழிக்குள்ளே இறங்குகிறார்கள். இறங்கினோடனே அந்த 3 இராணுவ தளபதிகள் சில சிப்பாய்களையும் வைத்துக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷூட் பண்ண. இத்தனை பேருக்கு இந்த வேத சம்பவங்க அந்த நடந்த சரித்திரம் தெரியுமோ தெரியல, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதில் ஒரு பெண்மணி ஒரு சிறு கை குழந்தையை தூக்கி மேலே வைத்துக்கொண்டு அந்த ஜெர்மானிய போர் வீரன்ட்ட சொன்னாலாம், இப்போ எங்களெல்லாம் நீ சுட்டுக்கொள்ள போகிற, இந்த குழந்தையை மட்டுமாவது நீ எடுத்துக்கொண்டு உன் வீட்டில் ஒரு வேலைக்காரியை வளர்த்துக்கொள் என்று சொன்னாலாம். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளபதியில் முதல் குண்டு அந்த குழந்தையினுடைய மூளையில் அடித்து அந்த உடம்பு இருக்கிற ரத்தமெல்லாம் அந்த பெண்மணி மேல் விழுந்ததான். கிட்டத்தட்ட 5000 யூதர்கள் அந்த குழியில் இருக்காங்க. ஃபயர் ஸ்டார்ட்னு 5000 பேர் அடிச்சுட்டு வராங்க. இதில் பாதி அடிச்சுட்டு வரும்போது அந்த இராணுவ தளபதிக்கும் ஹிட்லருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை என்னவென்றால், ஒருவனை கொலை செய்வதற்கு 3 குண்டுகள் தேவைப்படுகிறது. அந்த 3 குண்டுகள் இருந்தால்தான் ஒருத்தன் சாகிறான். இது நடக்க போகிற ப்ராசஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 60 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் எப்படி இந்த இவர்களை ஃபயர் பண்ணி கொலை செய்ய வேண்டும்? இது ஒரு கடினமான காரியம் அல்லவா என்று அவர்கள் தீர்மானம் பண்ண பிறகு கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, இப்படி நம்ம ஃபயரிங் பண்ணி அவர்களை சாகடிக்கிறது என்பது நடக்காத காரியம். அதனால் ஒன்று என்ன செய்வோம் என்றால், எங்கெங்கெல்லாம் செயல்படாத கட்டிடங்கள் இருக்கோ அந்த கட்டடங்கள்லாம் சென்சஸ் எடுங்கங்கிறாங்க. அந்த கட்டடங்கள்லாம் சென்சஸ் எடுத்த உடனே அந்த கட்டடத்திற்குள்ளே இந்த யூதர்களை எல்லாத்தையும் உள்ளே போட்டு எல்லாத்தையும் அமுக்கிவிட்டு விஷ வாயுவை உள்ளே அனுப்புகிறார்கள். அந்த விஷ வாயுவை அனுப்பிப்பட்டு இந்த ரகசியப்படி யாருக்கும் தெரியாது, எந்த தேசத்துக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு யூதன் கூட சத்தியத்தை கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வரார், ஒரு யூதன் கூட கிடையாது. 60 லட்சம் யூதர்களையும் அந்த கட்டடத்துக்குள்ளே வைத்து, நான் திருப்பி சொல்கிறேன், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வசதியை பிடித்துக் கொள்ளுங்கள். வசதி வேணும், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் தான் உங்களை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும். சரின்னு சொல்லி அந்த கட்டடத்துக்குள்ளே உள்ளே வைக்கிறார்கள். கேஸ் அனுப்புகிறாங்க. 60 லட்சம் யூதர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட பிறகு அவர்களை புதைப்பதற்கு முடியாது என்ற ஒன்று ஒரு அவன், நம்ம ஊரில் அந்த மின்சார மயானம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அவனில் உள்ளே போட்டு சாம்பல் ஆக்குறாங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 23வது அதிகாரம் 25 நம்ம வாசிக்கிறோம். உன்னின் மீதியாக இருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நம்ப சம்பவம் என்னவென்றால், இந்த 60 லட்சம் பேரும் என்ன ஆகிவிட்டார்கள் என்றால் சாம்பலாக போய்விட்டார்கள். ஜெர்மன் பரிசுத்தமாக்கப்பட்டது. இனிமேல் ஜெர்மனில் ஒரு யூதன் கிடையாது என்று கொக்கையரித்து கொண்டு இருக்கிறான். ஆமோஸ் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். ஆமோஸ் 2:13. ஆமோஸ் 2வது அதிகாரம் 13வது வசனம். இப்போது நடந்த சம்பந்த வேதனை என்ன அறிஞ்சுக்கிறோம். ஒரு 50 பேர் இறந்ததுக்கு இந்த துடிக்கிறோம். ஒரே நேரத்தில் 60 லட்சம் யூதர்கள் ஒரே நாளில் கொல்லப்படுகிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். அவர்கள் செய்தது ஒரே தவறு, இயேசுவை சிலுவையில் அறைந்தது. ஆமோஸ் 2:17. கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை இந்த இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். ஒரு வண்டியில் கோதுமை கட்டுகளை பாரம் அதிகமாக ஏற்றுவதை போல இந்த 3 இராணுவ தளபதிகளும் யூதர்களை கொண்டு வருவதற்கு ஒரு ட்ரெயினில் மட்டும் 60 பேர் உட்கார்ற ட்ரெயினில் 300 பேரை அழுத்தி கொண்டு வந்தார்களாம். தேவப்பிள்ளைய வேத வசனம் நிறைவேறிச்சு. சரி, இப்போ 3 இராணுவ தளபதிகள் 11 ஐரோப்பிய தேசத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். இதில் அதிகமாய் கொண்டு வந்தவர்கள் போலந்து தேசத்தில் இருந்த யூதர்களை கொண்டு வந்தார்கள். ஆமோஸ் 2:16 போடப்பட்டிருக்கு. நிர்வாணமாய் போட வேண்டாம், ஓடி போவோம். இப்போ நடந்த சம்பவம் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது 2ஆம் உலக போர் ஆரம்பிக்கின்றது. அந்த 2ஆம் உலக போர் ஆரம்பிக்கும் போது ரஷ்ய படைகள் இப்பொழுது என் கூட வரீங்களா, கொஞ்சம் சரித்திரமாக கொண்டு போகிறேன். என்னை பார்த்தாலே சொல்லுவாங்க, கதை சொல்கிற பாஸ்டர்மாங்க. நான் இன்றைக்கி கதை சொல்ல சரித்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், நடந்ததை சொல்லியிருக்கிறேன். நான் நாவலை சொல்லவில்லை, நான் புராணத்தை சொல்லவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறார்கள், ரஷ்ய இராணுவத்திலிருந்து படை உள்ளே வந்து விட்டது. இப்பொழுது ஜெர்மனுக்குள்ளே வந்து விடன
இப்பொழுது இந்த நியூஸ் யாருக்கு போகிறது என்றால் ஹிட்லருக்கு போகிறது. இப்பொழுது நாம் ரஷ்ய இராணுவத்தில் நாம் பிடிபட போகிறோம் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிடங்குக்குள்ளே ஒரு பங்கர்மாங்க, அந்த பங்கருக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஹிட்லர் தன்னுடைய துப்பாக்கினாலே தன்னை சுட்டு கொண்டு விடுகிறான். அதற்கடுத்து இன்னொரு இராணுவ தளபதி சைனடு போட்டு செத்து விடுகிறான். இன்னொரு இராணுவ தளபதியை சுட்டு விடுகிறார்கள். ரகசியம் மறைக்கப்பட்டு விட்டது. 60 லட்சம் யூதர்கள் மரித்த ரகசியம் உலகத்துக்கு மறைக்கப்பட்டது. 2 இராணுவ தளபதிகளை இறந்து விட்டார்கள். ஹிட்லர் இறந்து விட்டார். அதில் ஐஸ்மேன் என்று ஒருவன் இருந்தான். அந்த ஐஸ்மேன் மட்டும் என்ன செய்யணும், அர்ஜென்டினா நாட்டுக்கு ஓடி போகிறான். நான் எதுக்கு வரேன்னா வாக்கு தத்துவத்தை பிடிக்கிறதுக்கு தான் சரித்திரத்தை சொல்றேன். அர்ஜென்டினா இன்னைக்கு அர்ஜென்டினாவும் இஸ்ரேலும் நட்பு நாடுகளாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அர்ஜென்டினாவும் இஸ்ரேலும் எதிரிகளாக இருந்தார்கள். அந்த அர்ஜென்டினா போய் ஒரு ரோமன் கத்தோலிக் ஃபாதர்கிட்ட அவன் நேசிக்கக்கூடிய அந்த ஃபாதர்கிட்ட போய் அடைக்கலமாகி தன் பெயரை மாற்றிக்கொண்டு தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு நல்லவனைப் போல அந்த இராணுவ தளபதி அவனும் அவன் மகனும் மனைவியும் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறாங்க. அங்கே ஒரு வேலை கிடைக்கிது. அங்கே ஒரு ஃபென்ஸ் கார் கம்பெனியிலே வேலை வரான். வீட்டில் கரண்ட்டே இல்லாத அளவுக்கு தன்னை மறைத்துக் கொள்கிறான். இந்த சூழ்நிலையிலே சத்தியத்தை வெளியே கொண்டு வருகிற கர்த்தர் இருக்கிறார். இங்கே நடந்த மொசோட் இந்த நேரத்தில் 1947 திருப்பி 48 திருப்பி ஒரு டிக்ளரேஷன் இங்கிலாந்துலேருந்து பிறக்கிறது. அவர்கள் சொந்த ஊருக்கு போய்க்கலாம், அதில் யூதர்கள் தன்னுடைய தேசத்துக்கு போய்க்கலாம் என்ற ஒன்று. 1948 ஒட்டோமன் எம்பையருங்கிறவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் பிரிட்டிஷுடைய அதிகாரத்தை கீழே இருந்ததுனால அவர்களுடைய ஆதிக்கத்தை எடுத்துவிட்டு திருப்பி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அங்கே 1948 குடியேறினார்கள். அடுத்த நாளே போர் உண்டாச்சு. அதை பற்றி கொண்டு வரல. இப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணார், தாவீதினுடைய வம்சத்தில் ஒருவன் ராஜாவாய் வருவான் என்று சொன்னதை போல அந்த முதலாவது அந்த பிரைம் மினிஸ்டர் பேர் டேவிட் பென்குரியன். அவர் உட்கார்றார். அவர் உட்கார்ந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் என்னவென்றால், அநேக தேசங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய யூதர்கள்லாம் மறைந்து விட்டார்கள். ஓரளவுக்கு நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணமானவர்களை எல்லாம் மறித்து விட்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும் தப்பித்து விட்டான். அவனை நாம் பிடித்தாத்தான் நம்ம ரகசியம் தெரியும் என்று அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் உலகத்திலே எங்கே இருக்கிறான் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அந்த ஐஸ்மேன்கிறவன் அர்ஜென்டினாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் குடும்பத்தோடு இருக்கும்போது அவள் ஒரு பெண்ணை ஆதரிக்கிறான். அந்த பெண் ஒரு யூத பெண். அவள் யூதன் என்று மறைத்து இவனோட லவ் பண்ணுறா. இவன் தான் ஒரு மோசமான இராணுவ தளபதி மகன் என்று மறைத்து 2 பேரும் லவ் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் இந்த ரகசியம், அந்த பெரிய ஹிஸ்ட்ரி ரகசியம் வெளிப்பட்ட உடனே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு நியூஸ் போகிறது, நீ தேடக்கூடிய ஒரு இராணுவ தளபதி அர்ஜென்டினா இருக்கிறான் என்றோடனே அவன் தேசத்தில் இருக்கிற அந்த மொசோட்டின்னு ஒரு பிரிவை வைத்திருந்தான். அந்த மொசட்டுங்கிற பிரிவு இவனுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்திலே அந்த மொசட் பிரிவை காட்டிலும் ஒரு சிறந்த உளவுப்படை எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு மொசட்டுங்கிற பிரிவை உருவாக்கி, நல்ல கவனிங்க, வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். எதை பிடித்து கொள்ளுங்கள்? உங்கள் வாழ்க்கையில் வேதனையே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திக்குள்ளே போகலாமா? அது பயம் இருக்கா? இல்லை. ஆமென், ஆமென். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க வேதனை. சில பேர் எவன் வீட்டில் என்னவே தீ பிடிச்சி எரிஞ்சால் எனக்கு என்ன, கரூரில் 50 பேர் செத்தாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கலாம். நம்ம இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். சில நேரங்களில் சிலருடைய வேதனைகளை கேட்கும்போது நம்ம இதயத்தில் கொஞ்சம் பெயின் வருகிறது. திருப்பி சொல்கிறேன், வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள், வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. செய்து நடக்கிற சம்பவத்தை குறித்து இப்போ பிரச்சனை அதிகமாகிடும். இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க யாராச்சும் கை தூக்குங்க. தெரிஞ்சவங்க யார் தெரிஞ்சிருக்கா? இல்லை, அது ஏற்கனவே இந்த ஹிஸ்ட்ரியை நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. திருப்பி சொல்கிறேன், வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நான் ஒரு நாளும் தோல்வி அடைவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த முதல் 1917 வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு போன இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவனும் பிரச்சனைக்குள்ளே வரலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த ஹிட்லரு அந்த நெருப்புக்குள்ளே போடும்போது நடந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்களேன். 23வது அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 23:26. எசேக்கியேல் 23வது அதிகாரம் 26வது வசனம். தேவப்பிள்ளைய வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொள், உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் யூதர்கள் பட்ட பாடுகளை குறித்து தியானித்துக்கணும். எசேக்கியேல் 23 வாசிப்போம். 23:26 போட்டாச்சா? 23. அவர்கள் உன் வஸ்திரங்களை உரிந்து. இப்போ இதுக்குள்ளே தூக்கி போடுறான். யார்? ஹிட்லர். எதுக்குள்ளே தூக்கி போடுறான்? அந்த கேஸுக்குள்ளேயும் அது இதுக்குள்ளேயும் தூக்கி போடும்போது அவனுக்குள்ளே ஒரு பொறி தட்டுகிறது. என்ன பொறி தட்டுகிறது? இந்த யூதர்களை தூக்கி இந்த மரணத்துக்குள்ளே போகிறான். 6 லட்சம் யூதர்கள். அவங்க போட்டிருக்க ஆடைகள் எல்லாம் ரொம்ப மேன்மையான ஆடைகளாக இருக்குது.
அந்த நேரத்தில் ஜெர்மனில் ஒரு பஞ்சம் இருக்குது, எனவே நமக்கு வஸ்திரம் வேண்டும் என்பதற்காக அந்த 3 இராணுவ தளபதிகளையும் பார்த்து சொல்கிறான், அவங்க போட்டிருக்க வஸ்திரத்தை கலற்றுங்கள், அவர்கள் உன் வஸ்திரத்தை உரிந்து. ரெண்டாவது அவன் ஒரு ஆர்டர் போடுறான். யூத ஜனங்கள் அப்பொழுது வெளி தேசங்களில் ரொம்ப பணக்காரராகி நகைகள் தங்கத்தை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நியூஸ் யாருக்கு போய்விட்டது என்றால் ஹிட்லருக்கு போய்விட்டது. ஹிட்லர் ரெண்டாவது ஒரு ஆர்டர் பண்ணுகிறான், எந்தெந்த யூதன் வீட்டில் தங்கம் இருக்கிறதோ அந்த தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து என் கஜானால வைக்க வேண்டும். அதை மட்டும் வைக்கவில்லை, கடைசியில் அந்த குழிக்குள்ளே போடும்போது அந்த பொண்ணுங்க சிங்காரமான ஆபரணங்களை அவன் பறித்து கொள்வான். இவங்க ஏன் இஸ்ரேல் தேசத்துக்கு போகலைன்னா, அங்கே இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு நம்ம தேசத்தில் வராது என்ற காரணத்தினாலே எல்லாம் அவன் தேசத்தில் செட்டில் ஆயிட்டான். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, என்ன வாக்குத்தத்தம்? பிதாக்களே உங்கள் தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். இவனுடைய சேர்த்து வைத்த நகைகள், சேர்த்து வைத்த செல்வம் எல்லாத்தையும் அள்ளிட்டான். அதை தான் திருப்பி சொல்கிறேன். அநேக நேரத்தில் இப்போ நானே புலம்புவேன், அன்றைக்கி இருந்த காசுக்கு லேண்டு வாங்கி போட்டிருந்தானா இன்றைக்கி நான் எங்கேயோ போயிருப்பேன். ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மாவை போய் பார்த்தேன், அந்த மச்சம் அன்றைக்கி இருந்த என் காசுக்கு நான் தங்கத்தை வாங்கியிருந்தா இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பேன். இதெல்லாம் தேவை. ஆனால் வாக்குத்தத்தத்தை நீ பிடித்துக்கொள், வாக்குத்தத்தத்தை நீ பிடித்துக்கொள். இன்றைக்கி நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு பயமுறுத்துகிற செய்தி மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு வித்தியாசமாக பேசுகிறான்னு நினைக்காத, வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள். இந்த செய்தியை நான் எடுக்கும்போது என் கண்ணீர்லேருந்து கண்கள் மலையாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு ஏன் அவங்க போகலை? அவங்களுக்கு இருந்த செல்வ செழிப்பு அவ்வளோ தூரத்துக்கு இருந்தது. கடைசியில் ஹிட்லர் செய்த காரியம் என்ன? அவங்க நகையெல்லாம் கழட்டிடு, அவன் வீட்டில் இருக்க தங்கத்தை கடைசியில் இவங்க நிர்வாணியாக கேஸ் ஸ்டாண்டில் அந்த கேஸ்குள்ளே நிற்கிறாங்க தேவப்பிள்ளையே. இப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்போ நடந்த காரியத்துக்குள்ளே வரப்போகிறோம். இப்பொழுது இஸ்ரேலில் பிரைம் மினிஸ்டர் வருகிறார், டேவிட் பென்குரியன். அவர் ஒரு காரியத்துக்கு, நம்மளுடைய இனம் அழிந்து விட்டது, நம்ம இனம் எப்படி அழிந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அந்த ஒருவனை கண்டுபிடித்தா தான் நம்ம இனம் எப்படி அழிந்தது என்று நமக்கு. ஏன்னா ரஷ்ய இராணுவம் உள்ளே வந்துச்சு, அந்த ரஷ்ய இராணுவத்துக்கும் போகிறதுக்குள்ளே எல்லாம் சூசைட் பண்ணிட்டான், என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று தான் தெரிஞ்சிச்சு, ஒரு யூதன் கூட கிடையாது, அது ஒன்று தான் தெரிஞ்சிச்சு. இப்போ இவன் அவளை லவ் பண்ணியிருக்கான், பயங்கர அவளை லவ் பண்ணியிருக்கான். இந்த நியூஸ் போன உடனே இங்கிலாந்து இஸ்ரேல் தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் மொசாட் பிரிவு 13 பேரை உள்ளே அனுப்புகிறார். இந்த 13 பேரும் 13 டைரக்ஷனில் உள்ளே வராங்க. அந்த 13 பேரும், அவன் பேர் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னது பேர் மறந்துடுச்சு, அடால்ட் மேன் குரியன் ஏதோ பேர். அந்த அவர் சூழல் எல்லாமே அந்த 13 பேரும் கூடிட்டாங்க. இப்போ கூடி அவனை வாட்ச் பண்ணுறாங்க, உண்மையில் அவன் தானே என்று பார்க்குறாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடித்த உடனே இந்த அர்ஜென்டினா அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரியாக இருக்காங்க. இவங்க உடனே உள்ளே போய் அந்த 13 அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணோடனே அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த 13 பேர் இருந்த வீட்டில் ஒரு வீட்டில் கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு இஸ்ரேல் தேசம் சொன்னது, நான் எளிய ஏரோப்ளைனை அனுப்புவேன், அந்த ஏரோப்ளைனில் அந்த அவனை ஏற்றி கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அன்னைக்கு இருந்தக்கூடிய அர்ஜென்டினா ஏரோப்ளைனை இறங்குவதற்கு அனுமதி கொடுக்கல. இப்போ பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. என்ன பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க? பிடிக்க வேண்டிய ஆளை பிடிச்சாச்சு, ஆனால் ஏரோப்ளைன் வரல, இவங்களால போக முடியல. அங்கே இருக்க அர்ஜென்டினா போலீஸ் எல்லாம் விழித்து விட்டார்கள், அவனை காணவில்லையே, என்ன செய்வது என்று ஊரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஆபத்துக்குள்ளே மொசாட் மாட்டி விட்டது. கரெக்டாக 13ஆவது நாளில் இஸ்ரேல் தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர், அர்ஜென்டினா பிரைம் மினிஸ்டர் ஒரு செய்தி கொடுக்குறார். எங்கள் அர்ஜென்டினாவில் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறது, அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் வாருங்கள் என்று சொல்லும்போது 13 நாள், அந்த 13 நாள் கழித்து ஃப்ளைட்டு அர்ஜென்டினாக்குள்ளே நுழைகின்றது, தங்கியிருக்கிறது, ஃபங்க்ஷன் முடிகிறது. அந்த ஆஃபீஸர்ஸ்னால் ஏறும் பொழுது அந்த இராணுவ தளபதியும் உள்ளே வந்து ஏற்றுறாங்க. அவனை போதை ஊசி போட்டு பாதி மயக்க நிலையில் உள்ளே நுழைவதற்கு கூட ஏர்போர்ட் ஆஃபீஸர் அனுமதி கொடுக்கல. அவனை ஒரு போதைக்கு அடிமையானவனை கொண்டு வந்து ஆக்சுவலாக அவனோட இன்ஜெக்ஷன் போடப்பட்டு அவனை ஃப்ளைட்டில் ஏற்றி உள்ளே கொண்டு வந்து விசாரிக்கும் போது தான் அவன் மூலமாய் செய்திகள் வருகிறது. என்ன செய்திகள் வருகிறது என்றால், உங்கள் யூதர்களை நாங்கள் எப்படி, கிட்டத்தட்ட பல நாட்களாக விசாரணை நடந்து அதற்கு பிறகு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அதற்கு பிறகு அவனை என்ன செய்தார்கள்? எரித்து விட்டார்கள். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அப்பொழுதுதான் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர்கள் யோசிக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது வந்தார்களோ அவர்களெல்லாம் தப்பித்தார்கள். யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை விட்டு வசதியை பிடித்தார்களோ அந்த குடும்பங்கள்லாம் அழிந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் கூட பேசுனதை சொல்கிறேன்.
கடைசி நாள் வரையிலும் என் வாக்குத்தத்தத்தை நீ உறுதியாய் பிடித்துக்கொள். வாக்குத்தத்தத்தை பிடித்த வசதிகள்லாம் நமக்கு தேவை, வசதிகள் எல்லாம் தேவை. கத்த சொல்கிறார். எடுத்து வாசிப்போமே. ஓசியா 3:5, ஏசாயா 43:5-7 வரைக்கும் வாசிக்க போகிறோம். சீக்கிரம் வாசிப்போம். ஃபஸ்ட்டு அடுத்த சம்பவத்துக்குள்ளே நாம் கடந்து வர போகிறோம். வாசிப்போம். ஓசியா 3:5, ஏசாயா 43:5-6-7. ஓசியா 3:5 போடப்பட்ட கர்த்தரையும் அவருடைய தயையும் நாடி வருவார்கள். ஓசியா 3:5. பின்பு இஸ்ரேல் புத்திரர் திரும்பி. அப்போ நல்லா கவனிங்க, தினந்தோறும் உங்கள் காதை ஷார்ப்பாக வச்சுங்க. உடனே கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு. நம்ம வாக்குத்தத்தம்னா மாதத்தில் 1ஆம் தேதி வந்து உட்கார வாக்குத்தத்தத்தை சொல்லலை. தினந்தோறும் உன் காது விழிப்பாக இருக்க வேண்டும். என்ன விழிப்பாக இருக்க வேண்டும்? இஸ்ரேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவின் நாடி அஞ்சிகையாய் வருவார்கள். ஏசாயா 43:5-6-7 வாசிப்போம். ஏசாயா 43:5-6-7 சீக்கிரமாக. அடுத்து ஒரு சம்பவத்துக்குள்ளே போக போகிறோம் 10 நிமிஷத்தில். ஏசாயா 43:5-6. பயப்படாதே, நான் உங்க கூட இருக்கேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பல தேசத்துக்கு போனாலும் பயப்படாத. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் துரத்தி விட்டாரு, நான் தயவு இல்லை, ஆனாலும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவர். அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். கர்த்தர் சொல்றார், கூட்டி சேர்ப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்கள், நான் திருப்பி சொல்றேன், நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்திருப்பாய் என்றால் கடைசி வரையும் கர்த்தர் உன்னை தூக்குவார். சில நேரத்தில் நீ வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டே இருக்கிறாய். இயேசுவை பிடித்து கொண்டே தான் பேதுரு நடந்தார். இயேசுவின் வாயிலிருந்து அந்த வாங்குற வார்த்தையை பிடித்து கொண்டு தான் பேதுரு நடந்தார். ஒரு நேரம் அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு விட்டு சூழ்நிலையை பிடித்தார், புயலையும் காற்றையும் பிடித்தார், மூழ்க ஆரம்பித்தார். தேவபிள்ளையே, இருக்கிறதுலே வெளியேறப்பட்டது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் உனக்கு பேசக்கூடிய ப்ராமிஸ் வேர்டு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ பார்க்காத, இன்னைக்கு இருக்க உன் பொருளாதாரத்தை பார்க்காத, இன்னைக்கு இருக்க உன் மகனை பார்க்காத, இன்னைக்கு இருக்க உன் புருஷனை பார்க்காத, இன்னைக்கு இருக்க உன் சொத்தை பார்க்காத. இதெல்லாம் தேவை. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். 60 லட்சம் யூதர்கள் ஒரே நாளில் இறந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். 11 தேசத்தில் இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே நாளிலே அவன் எரித்து கொண்டிருக்கான், சாம்பல் ஆகியிருக்கான். இப்படிப்பட்ட கொடூரமான மிருகங்கள் எங்கேயும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர் திரும்பி சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43:7 வரைக்கும் போடுங்க. அடுத்து 43:6 போடுங்க. 43:6 ஏசாயா. நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதை என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் குமாரத்தையும் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்தையும் கூட்டி சேர்ப்பேன். அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் 7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமத்திற்கென்று யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆண்டவர் கொண்டு வந்தார். 1850 வருஷம் ரோமர்கள் ஆட்சி. கிபி 70 1948 இந்த தேசம் உருவார வரைக்கும் 1850 வருஷம் ஆனாலும் யூத இனத்தை இன்னைக்கு யாரும் அழிக்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அவங்க செய்த ஒரே தவறு இயேசுவை சிலுவையில் அறைந்தது. அதனால் அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை யார் யார் பிடித்து கொண்டார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் தன் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். சரி, இதை முடிச்சாச்சு. இப்போ 2வது வேர்ல்டு வார் வருகிறது. 2வது உலக யுத்தம் முடிகிறது. அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஒரு யூதன். அங்கே ஓட்டமான் எம்பரரிலிருந்து இஸ்ரேல் தேசத்தை ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபார்ம் பண்ண வரைக்கும் ஒரு இஸ்ரேல் தேசம் உருவாகிறது. சங்கீதம் 77:7-8 வாசிட்டு நம்ம அடுத்த சம்பவத்துக்குள்ளே போகிறோம். சங்கீதம் 77:7-8. சங்கீதம் 77:7-8. அதுக்கு பிறகு அடுத்த நாளே 6 அரபு நாடுகள் யுத்தத்துக்கு வராங்க. நான் அதெல்லாம் ரொம்ப ஹிஸ்ட்ரி, அதை பற்றி சொல்லலை. எனக்கு என் பாயிண்ட் மட்டும் இன்றைக்கி நான் கொண்டு வரேன். வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள். எதை பிடித்துக்கொள்? வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள். செட்டில் ஆகிட்டேன்னு நினைக்காத. எதையுமே செட்டில் ஆகிட்டே. இன்றைக்கி அந்த பூமியில் எதுவுமே நமக்கு செட்டில்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு கர்த்தர் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தத்தை நீ பிடித்து கொண்டால் உன் வாழ்க்கையில் தீமைகள் அணுகுவது இல்லை. தேவனுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குமோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ. அடுத்த வசனம் போடுங்க. அவர் கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழுந்து போயிட்டோ. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு மட்டும் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கும் அது கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தயை. முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசித்தோம், யோசேப்பை பார்த்தோம். 2வது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பார்த்தோம். 3வது வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்ட ஒருத்தரை குறித்து வாசிக்க போகிறோம். மத்தேயு குறித்து பார்க்க போகிறோம். மார்க் 2வது அதிகாரம் 14வது வசனம். மார்க் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். மார்க் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். மார்க் 2:14. அவர் நடந்து போகையில் அல்பேயின் குமாரனாகிய லேவி
ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றான். அவன் எழுந்து பின் சென்றான். மேத்யூவை குறித்து வாசிக்கும் போது மத்தேயு எப்படி வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார் நல்ல கவனிங்க. ஜெப அவசியம், உபவாச அவசியம், பிரசங்கம் அவசியம், ஒர்ஷிப் அவசியம், பாடல் அவசியம், எல்லாம் அவசியம். பிடிக்க வேண்டியது வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் என்பது நீ அந்தரத்தில் தொங்குற பூமியை மாதிரி தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை நீ உறுதியாய் பிடித்து கொண்டே இருந்தால் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதையும் பார்க்காதீங்க. நம்ம ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை இப்போ மத்தேயுடைய சூழ்நிலையை குறித்து மத்தேயு பேக்ரவுண்டுக்குள்ளே போக போகிறோம். இந்த மத்தேயு யார்? ஒரு லேவியன். லேவியனுக்கு சட்டம் என்ன தெரியுமா? தோரா, அதாவது ஆதியாமம், யாத்ராமம், லேவியாக, எண்ணாமோ, உபா, இந்த 5 புஸ்தகத்தையும் கரைச்சி குடிச்சவன் தான் ஒரு லேவியனா இருக்க முடியும். இந்த லேவியனை கர்த்தரை எதற்கு அழைக்கிறாருன்னா ஆசாரிய வேலை செய்வதற்கு அந்த லேவி கோத்திரத்தை அழைக்கிறார். ஆக்சுவலாக மேத்யூ என்ன வேலைக்கு வந்திருக்கணும்னா ஒரு ஆசாரியனுடைய வேலைக்கு மத்தேயு வந்திருக்கணும். ஆனால் மத்தேயு அந்த வேலைக்கு வராமல் இருக்கிறதுல ரொம்ப அருவருப்பான வேலை அந்த காலத்தில் ஆயக்காரனுடைய வேலை, டேக்ஸ் கலெக்டருடைய வேலை. அந்த டேக்ஸ் கலெக்டர் யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரோமர்களுக்காக வேலை செய்கிறாங்க. ரோமர்கள் என்ன செய்வாங்க? யூதர்களுடைய வரியை வாங்குவதற்கு டைரெக்டாக வாங்க முடியாதனால யாராச்சும் படித்த நல்ல அறிவுள்ள ஒரு யூதனை தான் டேக்ஸ் கலெக்டராக போடுவாங்க. இந்த டேக்ஸ் கலெக்டர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரு 10,000 ரூபா டேக்ஸ் கலெக்ட் பண்ணால் இவர் 50,000 தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவார். 10,000 ரூபா ரோமர் கவர்மெண்ட் கொடுப்பார், 40,000 வச்சுக்கிடுவார். எனவே இயேசுவின் காலத்தில் யூதருக்குள்ளே இருந்த டேக்ஸ் கலெக்டர் எல்லாம் பார்த்தாலே யூதர்களுக்கு கோபம் வரும். காரணம், இவன் ஒரு சபிக்கப்பட்டவன். இவன் நம்ம பணத்தை வாங்கி ரோமர்களுக்கும் கொடுக்குறான், அவனும் கொள்ளையடிக்கிறான். இந்த மேத்யூவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 4 லாங்குவேஜ் தெரியுமா? எபிரேய, கிரேக்க, லத்தீன், அராமிக். எபிரேய லாங்குவேஜ் என்பது யூதர்களுக்குரிய லாங்குவேஜ். கிரேக்க லாங்குவேஜ் என்பது அன்னைக்கு அலெக்சாண்டர் அந்த உலகத்தை ஆனதுனால அது கிரேக்க லாங்குவேஜ். அன்னைக்கு ரோமர்கள் ஆட்சி செய்ததுனால லத்தீன் லாங்குவேஜ். இயேசு கிறிஸ்துவை பேசின அராமிக் 4 லாங்குவேஜ் தெரிஞ்சவன் இந்த மேத்யூ. கோடிக்கணக்கான பணத்தை சம்பாரிச்சு வச்சான். நீ வேதத்தில் சகைவை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அதில் தெரியும், சகைவு என்கிட்ட ஏராளமான பணங்கள் இருக்கிறது, இந்த பணங்கள் திரவியங்கள் எனக்கு அநியாயத்தினாலே வந்தது என்று சொல்கிறான் சகைவு. இப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் தான் மேத்யூ. ஆனால் மார்க் 2:14 வாசிக்கிறோம், அவனை பார்த்து இயேசு பின் சென்று வா. பின் சென்று வரணும்னா அவன் தொழிலை விடணும், அவன் லஞ்சத்தை விடணும், அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும். இப்போ அது நான் நினைக்கிறேன், அந்த மேத்யூனுடைய அம்மாவும் அப்பாவும் அவனுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை லேவியனாக இருக்கிற பிள்ளை ரோட்டில் நடந்து போகும்போது கூட இந்த ஒரு கோட்டில் அமீனான்னு ஒரு போஸ்டர் சொல்லுவாங்க. அந்த போஸ்டர் சொல்லும்போது வீட்டில் ஜப்தி பண்ணுறதுக்கு வர்றதுக்கு அவ்வளோ தான் அனுப்புவாங்க. அவர் தான் போஸ்டரோட வெளியே சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? கோர்ட்டில் ஆர்டர் வந்துடும், இந்த வீட்டை ஜப்தி பண்ணணும்னு அவர் தான் வருவார். அவருடைய வேலை என்னென்னா வீட்டில் இருக்க சாமான்னா தூக்கி எறிகிற வேலை. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவரை பார்க்கும்போதே இவர் வந்துட்டார் வீட்டுக்குள்ளே. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆமை நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் விளங்காதுவாங்க. வீட்டில் இருக்க சாமானெல்லாம் ஜப்தி பண்ணி தூக்கி போடுவார். மிக கேவலமான காரியங்கள் நடக்கும். அவர் கவர்மெண்ட்டுக்காக செய்கிறாரு, ஆனாலும் ஒரு கேவலமான காரியங்களாக இருக்கும். அது மாதிரி இந்த டேக்ஸ் கலெக்டர், அதுதான் பரிசேயர் சதுசேயர் சொல்கிறாங்க, உன் எஜமான ஆயக்காரனோட உட்காந்து சாப்பிட்றாரு. யாரோட உட்காந்து சாப்பிட்றாரு? பாவிகளோடு மாத்திரமல்ல, ஒரு டேக்ஸ் கலெக்டரோட உட்காந்து சாப்பிட்டதுக்கே இவ்வளோ பிரச்சனைன்னா உன அப்போஸ்தலனான கூட ஏற்றிக்கிட்ட இருக்குது இல்லையா? அவர் புக்கு தாங்க ஃபஸ்ட்டு புக்கு, மேத்யூ புக்கு அவர் எழுதின புக்கு தான் ஃபஸ்ட்டு புக்கு. அவ்வளோ பிரில்லியன்ட் அவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையை கண்டாலே ஜனங்களுக்கு வெறுப்பு வரும். எந்த நேரத்தில் யாரை கூப்பிடுவார்னு தெரியாது. ஆண்டவருடைய கண்கள் மேத்யூ மேலே படுது. ஜனங்கள்லாம் மேத்யூவை பார்த்தாலே விலகி ஓடுவாங்க. ஏனென்றால் அவன் ஒரு அருவருப்புக்கத்தக்கதான மனுஷன், யூதர்கள் மேலே கொள்ளையடிக்கிற மனுஷன். ஆனால் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, இல்லை ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிற, எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? டேக்ஸ் கலெக்ட் பண்ணி இருக்காரு, ஆலயத்தில் உட்காரல, ஆயத்துறையில் உட்கார்ந்ததை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். உடனே பிடிச்சினா வார்த்தையை, தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள். ஆதியாகமம் 14:21 வாசிப்போம். ஆதியாகமம் 14:21. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். காசனம் முடிச்சிடும், நேரம் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 14:21. சோதோமின் ராஜா, இப்போ ஆபிரகாம் நிலைமையில நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஆபிரகாம் 318 பேரை கொண்டு போய் அந்த 4 ராஜாக்களை ஜெயிச்சு வந்துட்டாரு. ஒரு பக்கம்
எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜனங்கள் இருக்காங்க. இப்போ சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றார். அதுக்கு எழுந்தார். அடுத்த வசனம், ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, நீ ஐஸ்வர்யாக்கினி என்று சொல்லாதபடிக்கு நான் கூட்டு போன இந்த 318 பேர் அந்த ஆத்துமாவை எனக்கு கொடு. தேவப்பிள்ளை, உனக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எல்லாம் உன் கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆத்துமாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கவனம் முழுவதும் ஆத்துமாக்கள் மேலே இருந்தது. அப்போ பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு இல்லையா? இருக்கு. நான் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு விரோதமான சபைகள் அல்ல. பொருளாதார ஆசீர்வாதம் நம்ம சபைக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். சபை பெரிய கட்டணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் சபையும் நல்லா இருக்கும். சபை நல்லா இருந்தால் தான் தேசம் நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன பண்ணப்பட்டவர்கள்? பேங்க்கில் போய் கேட்கணும், மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ கேட்கக்கூடாது, மேக்ஸிமம் பேலன்ஸ் எவ்வளோ கேட்கணும். மேக்ஸிமம் பேலன்ஸ் எவ்வளோ எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு? 10 lakhs. எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 50 lakhs. 50,000க்கு மேலே உங்களுக்கு டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும்னா தான் உங்களுக்கு ஐடியிலேருந்து இதெல்லாம் தெரியுமா? பேங்க் மேனேஜர், பேங்க் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோங்க? நம்மளை யாருங்க பார்ப்பான். பரிதாப கேஸாக இருக்குது. ஒரு 500 ரூபா தான் உனக்கு செக்கு புக்கு இருக்கா இல்லையான்னு கேட்பான். இல்லைன்னா ஒரு 500 ரூபா. அது பேங்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வாட்டுக்கு 500 ரூபா வச்சுட்டு என்னை வந்து கேட்காதீங்க. கவனம் முழுவதும் நமக்கு அங்கே தான் போகுது. மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ? ஒருத்தர் அதையும் எடுத்துறாரு, ஏடிஎம் கார்டை போட்டு. கேட்டேன், என்னங்க அதையும் எடுக்கிறீங்க? நான் ஃபைனாச்சும் கட்டிக்கிறோம், அவசரத்துக்கு பணம் கிடைக்குது. காலம் மாறும். ஹல்லேலூயா. நான் பொருளாதாரத்துக்கு எதிரானவன் அல்ல. இனி போகிற காலத்தில் நீ ஒரு சோர்ஸ் எப்படி இருக்கோ தெரியாது, உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமே. சோர்ஸ் எப்படி நீ நினைப்ப, இப்போ வந்து சோர்ஸ் இப்படியே போனால் தீர்ந்து போகும். மரியாள் மாதிரி இனிமேல திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் இருக்குது. இந்த வேகத்தில் போனால் திராட்சரசம் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன், இந்த ஸ்பீடில் போனால் திராட்சரசம் இல்லாமல் போயிடும். அப்படித்தான் நீ நினச்சிருக்கோம் பொருளாதாரத்தை. இப்போ பணம் இருக்குது, இந்த ஸ்பீடில் போனால் பணம் தீந்துடும். நீ என்ன போகுதுன்னு கவலை உனக்கு இருக்குது. கத்த சொல்கிற அதை கடல் சூப்பராக தருவேன். கரங்களை தட்டி பொருளாதாரத்தை கருத்தை தருவார், நல்லதுதான். ஆனால் அவன் இருதயம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆபிரகாம் இருதயம் சும்மா சாதாரண பொருள் அல்ல. பிளாஸ்டிக்கு நான் ஒரு பையன் நிறையா 5000 ரூபாய்க்கு தான் கொடுத்து விடுவேன். அவர் எடுக்க நேரம் ஆச்சுன்னு சொல்லி நான் கொண்டு போய் போட்டேன். கிட்டத்தட்ட வெயிட்டாக தூக்கிட்டு போனேன். கடைசியில் 20 ரூபா கையில் கொடுத்தான். நான் 20 ரூபாய்க்கு அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போனேன். குப்பை கரையிட்ட தூக்கி போட்டிருப்பேன்னு நினச்சேன். நம்ம நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் கிடையாது. அவன் கொடுக்குற ஆசீர்வாதம் கோடிக்கணக்கான சொத்தை கொண்டு வந்து வைக்கிறான். அவன் ஆபிரகாம் நிலைமை. இப்போ நம்ம இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கற்பனை குதிரையை விடுங்க. இப்படி ஒன்று வச்சு என்ன செய்வோம்? அதை பெற்று கூட போட்டுக்கலாம். இதுதான் என்ன செய்யாது. எப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சாருன்னா, அவனுக்கு வாங்குகிற இருதயத்தை காட்டிலும் கொடுக்குற இருதயம் இருந்துச்சு. அதை பார்த்து தான் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவன் கிவிங் ஹார்ட்டை ஆண்டவர் பார்த்தாரு. நம்மளாக இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? நான் தான் போனேன், நான் தான் யுத்தம் பண்ணேன், எனக்கு இதான் ரைட்ஸு. இந்த கொல்லப்புறம்லாம் யாருக்கு தான் சொந்தம்? அந்த வசனத்தை போடுங்களேன். சரியா, அந்த வசனத்தை போடுங்க. 14:21. சோதோமின் ராஜா யாரு? ராஜானா இவ்வளோ அவரே பவர்ஃபுல்லான ஆள் ராஜா. அந்த ராஜா ஆபிரகாமை நோக்கி, நாங்கள் 5 ராஜாக்கள் செய்யாததா ஒரு 318 படி தனி மனிதன் 4 கவர்மெண்ட்டை ஜெயிச்சுட்டு வந்திருக்க. எத்தனை கவர்மெண்ட்டு வச்சுங்களேன்? பாகிஸ்தான், சீனா, வங்காளதேசம், அரபு, வேற ஒரு தேசம் ஏதாச்சும் ஒன்று வச்சுங்க, எல்லாம் ஸ்ரீலங்கா. 4 தேசத்தை ஒரு தனி மனிதன் போய் ஜெயிச்சுட்டு வரான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கான் ஆபிரகாம். ஜெயிச்சுட்டு வரும்போது ஒரு பக்கம் பொருளாதாரம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆத்துமாக்கள் இருக்குது. அவன் கேட்குறான், இந்த தானே நீ எடுத்துக்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பிடித்து கொண்டான். திருப்பி சொல்கிறேன், வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். மேத்யூ அதை தான் செஞ்சான். திருப்பி போடுங்க, மேத்யூ 2:14 போடுங்க. 5 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். மேத்யூ 2:14. அவன் நடந்து போகிறார். ஆண்டவர் பின் சென்று வாங்கினா உடனே பின் சென்று போயிட்டான். ஐயா, இயேசுவை பின் சென்றால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், எதுவுமே அவன் மேத்யூவுக்கு தெரியாது. அவன் தாய், அவன் ஒரு லேவி கோத்திரனில் கொண்டு போய் ஆயக்காரன் வேலைக்கு உலகம் வச்சிருச்சு. அவன் முழுவதும் பொருளாதாரம், ஆசீர்வாதம், அதைத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய கண்கள் இயேசு பக்கம் திரும்பப்படுகிறது. அவன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான் பணத்தை. இயேசு சொல்கிறாரு, அவன் மீனை எண்ணி இருக்கும்போது பேதுருவை கூப்பிட்டாரு, பணத்தை எண்ணி இருக்கும்போது மேத்யூவை கூப்பிட்றாரு. அன்றைக்கி யூத ஜனங்கள் மட்டும் இந்த பால்வர் டிக்ளரேஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததான். நம்ம ஆண்டவர் அழிக்கிற ஆண்டவர் அல்ல. ஆபத்து அவனுக்கு பின்னுக்கு தான் ஒரு சாம்பலாக போகிறேன்னு. அதில் அவன் ஹிட்லர் இந்த குழந்தையும் பார்க்கல, கற்பிணியும் பார்க்கல, அந்த
அது அநேகருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். அந்த அந்த 3வது இராணுவ தளபதி சொல்ல சொல்ல அந்த அந்த சொந்த பந்தத்தை இழந்தாங்க பார்த்தீங்களா, அவனை கிறுக்கு பிடிச்சி கத்துறாங்களாம். அவங்க நான் உங்களுக்கு டீப்பாக போகலை, நான் இப்போ நிறைய காரியம் டீப்பாக போகலை, ஏன்னா நான் ரொம்ப ஹிஸ்ட்ரியை சொன்னேன்னா எனக்கு செய்தி முடிக்க முடியல. அந்த 4வது இராணுவ தளபதி பிடிக்கும்போது நடந்த சில காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு அந்த மொசாட் டீமு போய் அவங்கள பிடிச்சிட்டு வந்தாங்க, அவங்க உயிரை பணையம் வச்சு பிடிச்சிட்டு வந்தாங்க. அது பேக்ரவுண்ட்னா உங்களை ரொம்ப சொன்னேன்னா சிலர் அழுதுருவீங்க, சிலருக்கு இது உங்களுக்கு என்னமா ஏறக்கூடாது, எனக்கு அது வேறு பயம், அங்கே போட்டது வேறு, நம்மளை வேறு மாதிரி போட்டு நானே வெந்து போய் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி இதை சொல்லி பயமுறுத்துறீங்களே ஆயிடக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு நான் மேலோட்டமாக அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். நல்லா கவனிங்க, அந்த கோர்ட்டில் என்கொயரி நடக்கும்போது அவன் சொல்லும்போது அவன் எவ்வளோ திமிராக சொல்கிறான்னா, நான் ஒரு மனுஷனை கொன்னேன்னு இல்லையா, என் ராஜாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேங்கிற தைரியத்தில் பேசுகிறான், மகிழ்ச்சியில் பேசுகிறானா, என் ராஜா கட்டளைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் பேசுகிறானா. அவன் சொந்த பந்தமெல்லாம் கேட்டு கேட்டு கண்ணீர் விட்டு கதறாங்களாம், இப்படி கேவலமாக நீ கொன்னியடான்னு சொல்லி. அந்த யூதர்களுக்கு அன்னைக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த பழி எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே விழட்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சாபத்தை நினச்சி அவங்க வேதனைப்பட்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான், உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ பிடிக்க வேண்டியது என்னுடைய வாக்குத்தத்தம், என் ப்ராமிஸ், என் ப்ராமிஸ். கவலைப்படாதீங்க, எதையும் இழந்து போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் உங்கள் எல்லாத்தையும் நான் பேப்பரை கொடுத்து என்னென்ன நஷ்டம் கேட்டீங்கன்னா பக்கமாக எழுதுவீங்க. அவனை நம்பி 10 லட்சம் கொடுத்தேன் வரல, இவனை நம்பி 2 லட்சம் கொடுத்தேன் வரல, இவனை நம்பி 3 பவுன் கொடுத்தேன் வரல, எல்லாம் கொடுப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் மேலே நான் கொடுப்பேன். அவ்வளோ பேக்கானா இருந்தவன் தான். உங்களை விசுவாசம் சகலத்தையும் நம்புங்கிறதுனால எல்லாத்தையும் நம்பிட்டேன், நானும் லிஸ்ட் எடுப்பேன். ஆனால் இன்னைக்கு கத்த சொல்கிறாரு, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்க, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்க. இன்னைக்கு யூதன் ஒரு பக்கம் நான் வேதனைப்படுறேன், காசா போகிற நினச்சி அது வேறு விதமாக போயிருக்கு. அந்த 50 பேரை விடுதலையாக்க நடக்கிற காரியங்கள், இஸ்ரேலினுடைய சமாதானத்துக்கு வேண்டிய, நமக்கு பாலஸ்தீன மக்களும் நம்ம மக்கள் தான், யூதர்கள் நம்ம மக்கள் தான். பாலஸ்தீனத்துலேயும் நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்காங்க தெரியுமா, பாகிஸ்தானில் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்காங்க தெரியுமா, சவுதியில் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்காங்க தெரியுமா. எனவே நமக்கு பாலஸ்தீனம் என்றோன்னே அவங்கள எதிரியாக நம்ம பார்க்கக்கூடாது. எல்லா தேசமும் ஆத்துமாவும் கர்த்தருக்குரியது. அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, சீக்காக இருந்தாலும் எல்லா ஆத்துமாவும் கர்த்தருக்குரியது. அவன் வாக்குத்தத்தம் வாங்கி வச்சிருக்கான் இஸ்ரேல் ஜனம், அவ்வளோதான். வாக்குத்தத்த தேசம், அங்கே ஒன்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா என்னன்னு தெரியல, அவன் ப்ராமிஸ் லேண்ட், அவ்வளோதான். அந்த கலாச்சாரம் எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாமல் இருக்குது. ஆனால் நம்ம எல்லா தேசத்துலேயும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. பாகிஸ்தான்லேயே நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாவை காட்டிலும் அதிகமாக இருக்காங்க பாகிஸ்தானில் தேவ பிள்ளை. நம்ம எல்லா தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்புறம் 2-3 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். வசனத்தை எடுக்கணும். பேதுரை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். பேதுரு கடல் மேலே வருகிற இயேசு படம் இருக்க வாக்குத்தத்தத்தை உண்டாக்குகிறார். பேதுருவுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கவில்லை, பேதுரு வாக்குத்தத்தத்தை உண்டாக்கிறார். எப்படி உண்டாக்கிறார்? அவர் போட்டில் போயிருக்காரு, 4ஆம் ஜாமத்தில் இயேசு நடந்து வரார். பொதுவாக 4ஆம் ஜாமத்தில் பேய்கள் தான் நடந்து வருமா, இயேசு நடந்து வரார். சும்மா இருக்கிறார். பேதுரு கேட்குறார், நீரே ஆனால் நான் நடந்து இப்படி வாக்குத்தத்தம் வாங்குறாரு பாருங்க, உண்டாக்குறார். 12 பேருக்கு இல்லாத வேலை இவர் செய்கிறாரு. நீரே ஆனால் நான் வாக்குத்தத்தம் பதாவட்டிருந்து வருது, வா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நடந்தார். எரேமியாவை குறித்து வாசிக்கிறோம். அவரை குழிகளை தொல்லும்போது அந்த ஒரு பிரபு ஒரு பழைய புடவைகளை எல்லாம் போட்டு அந்த புடவை மேலே ஏறி வர பண்ணுறார். யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு பார்வோன் அதிகாரியானார். தானியேல் புத்தகத்தில் தானியேல் நேபுகாத்நேச்சர் சிறையிருப்பில் போகும்போது 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் தானியேல் ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? எரேமியா சொல்லியிருக்கிறார், 70 வருஷம், என்னுடைய 70 வருஷம் முடிந்து விட்டது, ஏன் எங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்காமல்? அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தானியேலையும் அவன் கூட போனவர்களையும் கர்த்தரை விடுதலையாக்கினார். இன்றைக்கி நான் ஒரு ஹிஸ்ட்ரியாக நான் கொண்டு போயிட்டேன். இது நமக்கு தெரியணும். எது தெரியணும் நமக்கு? யூதர்களை குறித்த சில காரியங்கள் நமக்கு. யூதர தேசத்தை வைத்து தான் வருகையும் இருக்கிறது, யூத தேசத்தை வச்சு தான் உலக நாடுகள் யுத்தமும் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் பாலைவனமாக இருந்தது இன்றைக்கி ஒரு சோலைவனமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். நம்ம ஆண்டவர் அணைக்கிற தேவன், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இயேசுவை சிலுவையில் அறைந்தது நிமித்தமாக அவங்க மேலே நியாய தீர்ப்பு இறங்கி உலகமெங்கால் சதறப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்தார். யார் யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்தார்களோ அவங்க வாழ்க்கையில் செழுமை உண்டு. எத்தனை பேர் இந்த யூதர்கள் அந்த ஹிட்லருடைய ஆட்சியில், ஒரு பக்கம் இத்தாலியில் முசோனி, இன்னொரு பக்கம் ரஷ்யாவில் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் ஹிட்லர் ஜெர்மன், இவங்க எல்லாமே யூத ஜனங்களுக்கு போனோன்னு சொல்லிடுவாங்களாம், ஒரு பிள்ளை காணா போனால் யூதர்கள் தான் நரபலி செலுத்துகிறவங்க, ஆபிரகாம் தான் பிள்ளையை செலுத்தணும், அதனால அவன் தான் கொண்டான்ருவாங்களாம்.
ஒரு திருடு போனால் அவன் தான் யூதர் மேலே தான் பழி போடுவாங்களாம். எதை எடுத்தாலும் யூதர்கள் யூதர்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் அந்த அந்நிய தேசத்தில் அவ்வளோ பாடுகளை சகித்தார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி கூட்டி சேர்த்து ஒரு சிறிய தேசமாக இருந்தாலும் அதை உலகத்தையே கலக்கி கொண்டு இருக்க வைத்திருக்கிறார். இஸ்ரேலுடைய சமாதானத்துக்கு, உலக நாடுகளுடைய சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னும் சொல்கிறாங்க, நீங்கள் வாக்குத்தத்தத்தை நல்லா பிடிச்சிங்க. உங்கள் ஜெபம்லாம் மற்றவங்களுக்காக போகும். இன்றைக்கி நம்ம ஜெபத்தில் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நம்ம ஜெபத்தில் 98% நமக்கு. எத்தனை பர்சன்ட்டு? இந்த வெள்ளிக்கிழமை 2% நம்ம டீம் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க ஜெப குறிப்பு. என்ன ஜெப குறிப்பு கொடுப்பாங்க? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கி 2 நிமிஷம் 2% இங்கே ஜெபம் பண்ணிக்கிறோம். மிச்சம் 98% பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்லலை. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை மேலே இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் பிரச்சனையை மிதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. சுகபோகம் நமக்கு தேவைதான், ஆனால் வாக்குத்தத்தம் அதை காட்டிலும் முக்கியமானது. எந்த ஒரு மனுஷன் வாக்குத்தத்தத்தை நீ பார்க்காதீங்க, சில நஷ்டத்தை பார்க்காதீங்க, வேதனையை பார்க்காதீங்க. ஒன்றுக்காக நீங்கள் அழணும். எதுக்காக அழணும்னா, என் வாக்குத்தத்தத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு. அந்த 1917 பால்பர்ட் டிக்ளரேஷனை மிஸ் பண்ணது நிமித்தமாக அடுத்த தலைமுறை எவ்வளோ வேதனைப்பட்டுச்சுன்னு பாருங்களேன். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இன்றைக்கி கவலைப்படாது, எதை குறித்தும் கவலைப்படாது. உன் சூழ்நிலை குறித்து கவலை, நஷ்டத்தை எதையும் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் இன்னிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. மாதத்தில் ஒரு நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை பாரு, அதை அனுபவி. அது உன் வீட்டில் தான் இருக்குது, உன் வேத புஸ்தகத்தில் தான் இருக்குது, உன் இருதயத்தில் தான் இருக்குது, உன் சிந்தையில் தான் இருக்குது. நீ அந்த குஷ்டரோகிகள் மாதிரி அனுபவித்த பிறகு ஊரில் இருக்கிறவங்க தான் போய் சொல்ல போகிறேன், நான் அனுபவிச்சது உனக்கு தரேன்டா. எதை அனுபவிச்சவனே? நானே வேதனையில் இருந்துக்கிட்டு ஊரில் இருக்கிட்ட போய் சொன்ன போல ஓம் பொழப்பு பரிதாபமாக இருக்குது. உனக்கு இப்போ நான் சுவிசேஷம் சொல்லணுங்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஒன்னே ஆசீர்வதிச்சு கடைசி ஒன் மூலமாய் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி இருந்து நாம் ஜெபித்து நாம் முடிப்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒன்று தான் சொல்கிறார். யோசேப்பு கடைசி வரைக்கும் வாக்குத்தத்தத்தை விடலாங்க. அவன் வாழ்க்கையில் எத்தனையோ பள்ளங்கள் வந்துச்சு, எத்தனையோ வேதனைகள் வந்துச்சு. அவன் ஒவ்வொரு நாள் நினச்சிருப்பான், என் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையேன்னு சொன்ன அவனுக்கு தான் கர்த்தர் ஒரு நாள் பார்வோன் பக்கத்தில் உட்கார வச்சாரு. எந்த எலெக்ஷன் இல்லாமல், இந்த செலெக்ஷன் இல்லாமல் என் தேவகரம் யோசேப்பு மேலே இருந்ததுனால தேவ பிள்ளையே இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், இங்கே வந்திருக்க ஜனத்தை பார்த்து சொல்லு, அவங்க வாக்குத்தத்தத்தை எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நான் மேன்மையான இடத்துல அவர்களை கொண்டு வைப்பேன்கிறாரு. இழந்ததை நினைச்சு கவலைப்படாத. உலகத்தில் இருக்க பொருளை பிடிச்சிக்கிறாது, அதனால உனக்கு வேணும். ஆனா நீ பிடிக்க வேண்டியது வாக்குத்தத்தம். உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை உயர்ந்த சேனை ஆக்குமே, மலையின் உச்சியில கொண்டு போவேன், கண்மலையின் உச்சிக்கு கொண்டு போவேன். ஒரு நாள் நீ கீழாக மாட்டேன், நீ மேலாவாய் முத்திர மோதிரமா வைப்பேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்கு அமை துதிக்கிறோம் சோதரம். இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மை குறித்து எங்களோடு சொன்னீர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதையோ பிடிச்சிக்கிட்டு அழுகிறோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் எங்களோடு பேசிட்டீர். பூமிக்குரிய மாமிசத்துக்குரிய கண்ணால் பார்க்கறதல்ல, கண்ணால் பார்க்க முடியாத வாக்குத்தத்தத்தை பிடித்துக்க. உன்னையுமே கண்மலையின் உச்சிக்கு கேதுருமலை மலையை போல் உன்னை உயரத்தில் கொண்டு வருவேன்னு சொன்னீரே, அதற்காக இந்த நாளை ஆசீர்வதிங்க. செய்தி கேட்ட எல்லாருமேலேயும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கியிருக்கட்டும். இவங்க குடும்பத்தில் செழுமை உண்டாகட்டும், தரித்திரம் நீங்கட்டும், வியாதி நீங்கட்டும், கவலை நீங்கட்டும், சண்டை சச்சரவு நீங்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இவங்க மற்றவர்களுக்கு தேசத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றுங்க. எல்லா துதிகன மைமை மேன்மை நசனா இயேசுவின் நாமத்தில் ஏறடிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.